வணக்கம். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் 27வது நாளை எட்டியிருக்கின்றது. இந்த முதலாவது நாள் பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெற்றதாக கூறப்பட்ட ஒரு வெற்றி அடுத்த 48 மணி நேரத்துக்கு கரைந்து போய்விட்டது. இப்போது அமெரிக்கா தனது சர்வைவல் என்று சொல்கிறது தப்பி பிழைப்பதற்காக போராடி வருவது போல தான் தெரிகின்றது. அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை ஊடகவியலாளர் சந்திப்பு, அவருடனான அவரின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெசத்தாக இருக்கலாம், வெளிவிவகாரத்துறை செயலாளர் மார்க் ரூபியோவாக இருக்கலாம், அல்லது பிரதி அதிபர் ஜேடி வான்ஸாக இருக்கலாம். எல்லோரும் தற்போது தாங்கள் தோல்வியடையவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதில் கடுமையாக போராடி வருவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பில் பிரித்தானியாவின் உளவுத்துறை தலைவர், முன்னாள் தலைவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது பிரித்தானியாவின் வெளியக உளவுத்துறையான MI6 என்ற தலைவர் இந்த போரில் ஈரான் வென்றுவிட்டது என்றதை அவர் நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதாவது தற்போதைய போரில் அமெரிக்காவை விட ஈரான் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றது. ட்ரம்ப் தனது ஆரம்ப சாதகத்தை இழந்து விட்டார் என முன்னாள் MI6 தலைவர் அலெக்ஸ் யங்கர் உலக அரங்கின் முன் ஒரு முக்கியமான ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார். சமீபத்திய இராணுவ மோதலில் அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் விட ஈரான் தெளிவான மேலாதிக்கத்தை பெற்றுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தெஹ்ரானின் புத்திசாலித்தனமான வியூகம் வாஷிங்டனின் போர் நோக்கங்களை தூள் தூளாக்கிவிட்டது என்று அவர் கூறுகிறார். அலெக்ஸ் யங்கரின் கூற்றுப்படி கடந்த ஆண்டு போரிலிருந்து முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டு ஈரான் தனது இராணுவ பலத்தை மறுசீரமைத்துள்ளது. இதனால் தற்போது அதை தோற்கடிப்பது என்பது சாத்தியமற்றதாகிவிட்டது என்று கூறுகிறார். ஈரான் தனது அனைத்து முக்கிய ஆயுதங்களையும் நாடு முழுவதும் பரப்பியிருக்கின்றது. ஆனால் அதாவது ஈரான் இந்த உத்தியால் அமெரிக்காவின் தாக்குதல்கள் அல்லது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தாக்குதல்கள் முற்றிலும் பயனற்றதாகி விடுகின்றன. ஈரானின் இராணுவ கட்டமைப்பை பொறுத்தவரையில் இராணுவ தலைமை, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை கீழ்மட்டம் வரை பரவலாக்கியுள்ளது. இது எந்த ஒரு பெரிய தாக்குதலின் போதும் ஈரானிய இராணுவம் உடனடியாகவும் சுதந்திரமாகவும் முழுத்திறனுடனும் பதிலடி கொடுக்க உதவுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கின்ற பிரித்தானியாவின் முன்னாள் உளவுத்துறையின் தலைவர் அவர் மேலும் கூறியது என்னவென்று சொன்னால், ஆரம்பகட்ட தாக்குதல்களில் ட்ரம்ப் பெற்றிருந்த சிறிய ஒரு வெற்றியையும் இப்போது முற்றாக இழந்திருக்கின்றார். இந்த போரில் இப்போது ஈரான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. ஈரான் அமெரிக்காவை இராணுவ ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பொருளாதார முக்கியத்துவத்தை ஒரு ஆயுதமாக, அதாவது இந்த நீரிணையின் பொருளாதார முக்கியத்துவத்தை ஈரான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஈரான் உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதனால் மேற்கத்திய சக்திகள் தத்தளிக்கின்றன கூறியிருக்கின்றார். அதனைத்தான் ஈரானும் கூறியிருக்கின்றது. அதாவது 40 வருடங்கள் நாங்கள் கடுமையான தடைகளுக்கு இருந்தோம். ஆனால் இந்த உலகம் இப்போது ஒரு 20 நாள் இந்த எண்ணெய் தடையை தாங்க முடியாமல் தத்தளிக்கின்றன என்று ஈரானும் தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே ஈரானுக்கு எதிரான ஒரு தடை இறக்கத்தை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா முற்பட்டு வருவதாக பல தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் படைப்பிரிவுகள் கிட்டத்தட்ட வளைகுடா நாட்டில் இருக்கின்ற 50,000 படையினரும், புதிதாக கொண்டு வரப்போகின்ற ஈருடக மரைன் படையினரும் சிறப்பு படையினருமான கிட்டத்தட்ட 12,000 பேர் இணைந்து ஒரு தாக்குதலை நடத்தலாம், அல்லது ஈரான் ஹாக் தீவுகளையோ அல்லது ஈரான் ஹார்முஸ் நீரிணையோ கைப்பற்றலாம் என்ற கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது சாத்தியமா என்றால்
அதாவது இது தொடர்பாக பிரேசிலின் இராணுவ ஆய்வாளர் கூறியது என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு போரும் கலிப்பொலி என்ற அந்த போர் ஒன்று நடந்திருந்தது. அந்த கலிப்பொலியின் உன்னதமான தவறை மீண்டும் செய்யும் அபாயத்தையே காட்டுகின்றது என்று கூறியிருக்கின்றார். அதாவது புவியியல் ரீதியாக வலுவாக சாதகமாக இருக்கும் ஒரு உறுதியான தற்காப்பை ஒரு வல்லரசு குறைத்து மதிப்பிடுவது மிகவும் பாதகமான நிலையை இந்த வல்லரசுக்கு ஏற்படுத்தும். 1915ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பேரரசு தனது மேலான கடற்படையை டொனலஸை கடந்து ஒரு ஒட்டமான் பேரரசை ஒப்பீட்டளவில் எளிதாக வீழ்த்துவதற்கு போதுமானதென்று நம்பியிருந்தது. வின்சன் சர்ச்சில், இயான் ஹாமில்டன் மற்றும் லார்ட் கிச்னர் உள்ளிட்ட தளபதிகளும் அரசியல்வாதிகளும் துருக்கியர்களை ஒரு பின்தங்கிய இராணுவமாகவும் பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களின் முதல் தாக்குதல்களிலேயே அவர்கள் தப்பி ஓடி விடுவார்கள் என்றும் கருதியிருந்தனர். ஆனால் யதார்த்தம் முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்தது. கலிப்பொலியின் புவியியல் அந்த தாக்குதலை ஒரு பயங்கர கனவாக மாற்றியது. கடற்கரைகளுக்கு மேலுள்ள செங்குத்தான உயரங்களை ஒட்டமான்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அந்த மலைப்பகுதிகளை நேச நாடுகள் தரையிறங்கியதும் அவர்கள் குறுகிய மணல் திட்டுக்களில் சிக்கிக் கொண்டார்கள். மேலிருந்து வரும் இயந்திர துப்பாக்கி மற்றும் பீரங்கி தாக்குதல்களில் முழுமையாக எதிர்கொள்ள அவர்கள் நேரிட்டது. பாதுகாப்பாக முன்னேறுவதா அல்லது பின்வாங்குவதோ கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறிவிட்டது. இதுவே ஈரான் இன்று தனது முழு கடற்கரையையும் சூழ்ந்துள்ள மலைகளில் கொண்டிருக்கும் அதே இயற்கை சுவராகும். பாரசீக வளைகுடாவில் தரையிறங்க முயற்சிக்கும் எந்த ஒரு படையும் கடற்கரைகளுக்கு பின்னால் உள்ள செங்குத்தான மேடுகளை உடனடியாக எதிர்கொள்ளும். இது தற்காப்பு யுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு முழுமையான பார்வை திறனையும் தாக்குதல் மேலாதிக்கத்தையும் வழங்கும். புவியியலுக்கு அப்பாற்பட்டு துருக்கியர்களிடம் பிரிட்டிஷ் குறைத்து மதிப்பிட்ட இன்னொரு விடயம் ஈரானிடம் உள்ளது. அது ஒரு முழுமையான தற்காப்பு அரணை உருவாக்கும் திறன், தாக்குபவர்களுக்கான தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்து வரும் வேளையில், அதாவது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஆயுதங்கள் கையிருப்பு, அதாவது தற்காப்பு ஆயுதங்களின், அதாவது இடைமறிப்பு ஏவுகணைகளாக இருக்கலாம், ஏனைய ஏவுகணைகளின் தற்காப்பு கையிருப்பு குறைந்து வரும் வேளையில் ஈரான் ஒரு முழுமையான போருக்கு தயாராகி வருகின்றது. பல்வேறு வகையான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் கூட்டமாக ஏவப்படும் அதிவேக தாக்குதல் படகுகள் ஈரானில் தரையிறங்குவதற்கு பாதுகாப்பு வழங்கும் கூட்டணி படையினரின் திறனை விரைவாக முறியடித்து செயலிழக்க செய்துவிடும். தளவாடங்கள் மற்றுமொரு பெரும் தடையாக உள்ளன. கலிப்பொலியில் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு மத்தியில் நேச நாடுகளால் விநியோகப் பொருட்களின் ஓட்டத்தை, அதாவது விநியோகத்தை தக்க வைக்க முடியவில்லை. ஈரான் சவால் இன்னும் பெரிதாக இருக்கும். ஈரானில் சவால் இதைவிட பெரிதாக இருக்கும். ஏனென்றால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் விநியோக வழிகளை நம்பியிருக்க முடியாது. ஏனெனில் அவை ஏற்கனவே இந்த 26 நாள் போரில் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அண்மைய தகவல்களின்படி, அதாவது நியூயார்க் டைமின் தகவல்களின்படி, வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவின் 13 தளங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாதவாறு சேதமடைந்திருக்கின்றன. வளைகுடா தளங்களில் இருந்த அத்தனை ரடார்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு பிளைண்டான குருட்டுத்தனமான போருக்கு இறங்க வேண்டிய ஒரு நிலை. ரடார்கள் என்பது ஒரு இராணுவத்தின் கண்களாகத்தான் செயற்பட்டு கொண்டிருப்பதுண்டு. அப்போ இந்த 26 நாள் போர் விநியோக தளங்களை இல்லாதாக்கிவிட்டது. அதற்கு பதிலாக அவை ஏற்கனவே பலவீனமடைந்த அமெரிக்க தொழில்துறை தளத்தின் ஆதரவுடன் மிகவும் தொலைவில் உள்ள தளவாடங்களை சார்ந்திருக்க வேண்டும். உதாரணமாக இப்போ கூடி இடியாக்கோ, காசியோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து தான் சென்று தாக்கிவிட்டு வருகின்றார்கள். இவன் பிரித்தானியாவிலிருந்து
விமானங்கள் சென்று தாக்கிவிட்டு வருகின்றன. ஆனால் தரையிறங்கிய படையினரை தக்க வைக்க இவ்வளவு தூரத்திலிருந்து செல்வதென்பது சாத்தியமற்றது. இதற்கிடையில் ஈரான் தனது நிலத்தடி தொழிற்சாலைகள், குறுகிய விநியோக வழிகள் மற்றும் ஈராக்கிய போராளிகள் மற்றும் கூதிஸ் மூலம் பல முனைகளை திறக்கக்கூடிய திறன் ஆகியவற்றை கொண்டு உள்நாட்டிலேயே போரிட்டு கொண்டிருக்கும் இதற்கு இணையான ஹார்முஸ் நீரிணையை டனஸ்ஸின் நவீன வடிவமாக செயற்படுத்துகிறது. ஈரான் அதிநவீனமானதும் ஒப்பீட்டளவில் மலிவானதுமான கடற்படை கண்ணிவடிகள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் தனது சொந்த கடற்படை ஆகியவற்றை கொண்டு அப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகின்றது. 1915 சாதாரண கண்ணிவடிகள் ஒரே நாளில் 3 பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களை மூழ்கடித்ததைப் போலவே 1 அல்லது 2 பெரிய கப்பல்கள் அல்லது தரையிறங்கும் படகுகளின் இழப்பு கூட முழு நடவடிக்கையையும் சீர்குலைக்க போதுமானதாக இருக்கும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இந்த மதிப்பீட்டு பிழை இன்றும் தொடர்கின்றது. துருக்கியர்களுக்கு நவீன போரை எதிர்கொள்ளும் மன உறுதி இல்லை என்று பிரிட்டிஷ் நம்பியதைப் போலவே இன்று ஒரு தீவிரமான தொழில்நுட்ப குண்டுவீச்சு ஈரானின் ஆட்சியை விரைவாக வீழ்த்திவிடும் என்று சிலர் கருதுகின்றனர். ஈரான் ஒரு காகித புலி, ஒரு பலமான அடியில் ஆட்சி விழுந்துவிடும் என்பது போன்ற நெத்தனியாகுவின் கூற்றுக்கள் சர்ச்சில் மற்றும் ஹமில்டனின் அறிவிப்புகளை விட அபாயகரமாக எதிரொலிக்கின்றன. தனது சொந்த மண்ணில் வலுவான சித்தாந்த உந்துதல்களுடன் போராடும் கோடிக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு தேசம் தொழில்நுட்ப மேன்மைக்கு எளிதில் அடிபணியாது என்ற உண்மையை இருதரப்பினரும் புறக்கணித்துள்ளனர். கலிப்பொலி போரில் நேச நாடுகளைச் சேர்ந்த சுமார் 2,50,000 பேர் உயிரிழந்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். மேலும் அது ஒரு அபலமான பின்வாங்கலில் முடிவடைந்திருந்தது. அது நிலப்பரப்பின் யதார்த்தத்துடனும் தற்காப்பு போரில் ஈடுபடுபவர்களின் உறுதியுடனும் மோதிய போது ஒரு வல்லரசின் ஆணவத்தை அம்பலப்படுத்திய ஒரு படுகொலை களமாக இருந்தது. இன்று ஈரானில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிலத்தரை இறக்கமும் ஒரு பாரசீக கலிப்பொலியாக மாற அதே அபாயத்தையே கொண்டுள்ளது. அதாவது தொழில்நுட்பத்தின் மீதான அதீத நம்பிக்கை, கடக்க முடியாத புவியியல் அமைப்பு, பெருந்திரளான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் மற்றும் சொந்த மண்ணில் போராடுபவர்களின் மிகப்பெரிய அனுகூலம் ஆகியவற்றுடன் மோதுகின்றது. அதாவது ஈரான் தற்போது பெருமளவான மக்களுக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. தற்போது ஈரானிடம் கிட்டத்தட்ட 6 லட்சம் படையினர் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த 6 லட்சம் படையினருடன் மேலதிகமாக பின்னிருப்பு படையினராக 9,50,000 படையினரையும் சேர்க்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் இராணுவத்தை ஈரான் தயார் செய்து கொண்டிருக்கின்றது. ஈரான் என்பது ஒரு பன்முனை உலகின் தொடக்க போராகும். இந்த யதார்த்தத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஒருவேளை முழு மேற்கத்திய நாடுகளும் இன்னும் அங்கீகரிக்க தவறுகின்றன. அதுதான் இந்த போரை அவர்களுக்கு மிகப்பெரியொரு அழிவான ஒரு களமுனையாக மாற்றப் போகின்றது. நன்றி.